ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டில் ஒரு கப்பு கருப்பு உளுந்து இருக்கா, டக்குன்னு இப்படி செய்யுங்க ஒரு சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு கப் அளவு கருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப் அளவு இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் அளவு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு இது கூடவே 10 பாதாம் 10 முந்திரி சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துருங்க. இரும்பு கடாயில், நான்ஸ்டிக் கடாய் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இரும்பு கடாயில் நீங்கள் சேர்த்து வறுக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே சமமாக வறுபட்டு வரும் சீக்கிரமாக. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இரும்பு கடாயை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எல்லா பொருட்களையும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டு நல்லா பொறுன்னு வறுபடணும். இப்போ ஒரு பேசனில் பரத்தி வச்சுக்கோங்க. பரத்திட்டு நல்லா ஆறுனதும் ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீனாக ஈரப்பதம் இல்லாத ஜாராக தான் எடுத்துக்கணும். மசாலா அரைச்சது வேறு ஜார் எடுத்துக்கூடாது. இப்போது ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணும். பாருங்கள், இது போல் அரைச்சிக்கிட்டு பாருங்கள், நைஸாக நம்மளுக்கு பவுடராகி வந்துருச்சு. இது 6 மாதங்கள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். இப்போ இதை ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டெய்னர் பார்த்திங்கன்னா ஏர்டைட்டாக இருக்கணும், ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும். அப்பப்போ நம்மளுக்கு ரெசிபி பண்ணும்போது இதை எடுத்து நம்ம செஞ்சுக்கலாம். க்ளீனான ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கருப்பு உளுந்து ஹெல்த் மிக்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாரத்தில் 2 முறை இதை பார்த்திங்கன்னா கஞ்சியாக செய்யலாம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை கஞ்சி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஸ்டவ்வை இப்போ ஃபஸ்ட்டு ஆன் பண்ணாமல் ஒரு கிண்ணை வச்சுக்கோங்க. கிண்ணை வச்சுட்டு இப்போ இதில் 3 டம்ளர் அளவு நான் கஞ்சி செய்ய போகிறேன். அதனால் 3 டம்ளர் அளவு 250 மில்லி டம்ளரில் பார்த்திங்கன்னா நான் 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து நான் 3 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். நான் 3 பேருக்கு தான் நான் கஞ்சி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அதனால் 3 ஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை பார்த்திங்கன்னா கட்டிகள் இல்லாமல் ஃபஸ்ட்டு கரைச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம அப்படியே சுடு தண்ணியில் போட்டு கரைக்கும் போது அங்கங்கே கட்டி விழ சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு அடுத்து கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கட்டி தட்டுப்படாது, கட்டிகள் இல்லாமல் நம்மளுக்கு வெந்து வரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ இது 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா கெட்டியாக வரணும். பாருங்கள், 10 நிமிஷம் போல் ஆச்சு, நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ தேவையான அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. மண் தூசி இல்லாத நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதனால் பார்த்திங்கன்னா நான் டேரெக்டாக சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான், நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா சூப்பரான டேஸ்டியான கருப்பு உளுந்து கஞ்சி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹெல்த் மிக்ஸை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. வாரத்தில் 2 முறையாவது இந்த ஹெல்த் மிக்ஸை செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கும் கொடுங்க, பெரியவங்களும் குடிக்கலாம். இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் நிறைய ரெசிபி நம்ம சேனல் பேஜில் இருக்குது, போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.